வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணைன்னு அந்த வேலுக்கு புகழாரம் சூட்டப்பட்டிருக்கு. நம்ம முருகப்பெருமானுடைய திருவருவரங்களில் 2 தியானித்தோம். நம்ம பல்வேறு மூர்த்திகளாக நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் 2 மூர்த்திகளை நம்ம தியானிச்சிருக்கோம். அதாவது ஞானசக்தி ஸ்வரூபனாகவும் ஸ்கந்தனாகவும் நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்வரூபத்துக்கு பேர் அக்னிஜாதன். அவருடைய ஸ்லோகம் த்விமுகம் சாஷ்டபாகும் ச ஸ்வேதாபம் ஷியாம கந்தரம் ஸ்ருவாக்ஷமாலா கட்கம் ச ஸ்வஸ்திகம் தக்ஷிணே கரே குக்குடம் கேடகம் வஜ்ரம் ஆஜ்ய பாத்திரம் து வாமகே அக்னிஹோத்ர விதிம் தேவம் அக்னிஜாத ஸ்வரூபகம் அப்படின்றது அவருடைய ஸ்லோகம். அந்த அக்னிஜாதனுக்கு 2 முகங்கள், 8 கைகள், வெண்ணிறமான மேனியுடையவர், கருத்த கழுத்து, வலது கரங்களில் ஸ்ருவம் அதாவது ஹோமம் செய்ய உபயோகிக்கப்படக்கூடிய மரத்திலான கரண்டி, ருத்ராட்ச மாலை, கத்தி இதை வச்சுருக்கார். ஸ்வஸ்திகம் அதாவது அபயமுத்திரையும், இடது கரங்களில் சேவலும் கேடயமும் வஜ்ரம் நெய் பாத்திரம் இவற்றையும் தரிச்சுருக்கார். அக்னிஹோத்திரம் செய்கிற நிலையில் இருக்கிறதுனால அவர் அக்னிஜாதன்னு பெயரிடப்பட்டிருக்கார். இவருக்கு அக்னிஜாத சுப்பிரமணியன்னு பெயர் உண்டாருது. நெருப்பிலேருந்து அக்னி பகவான்கிட்டேருந்து உதித்தவராக இருக்கார். அதனால் அக்னி பூஹு அப்படின்னு ஸ்காந்தம் இவரை சொல்கிறது. அக்னிக்கு ஆட்டுக்கடா வாகனமாக சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கும் ஆட்டுக்கடா வாகனம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இவர் நாமம் அக்னிஜாதன். அடுத்த 4வது ஸ்வரூபம் சௌரபேயர். அவருடைய ஸ்லோகம் சதுர்வக்த்ராக்ஷ்ட நயனம் கமலஸ்தம் புஜாஷ்டகம் குஞ்சிதம் வாமபாதம் ச சூஸ்திரம் தக்ஷிணம் பதம் சக்தியுத்பலே புஷ்ப பாணௌ அபயம் தக்ஷிணே கரே வஜ்ரம் ஸ்ரேஷு தனு சூலம் வாமகே தததம் வரம் பத்மபூஷணிபம் சைவ சௌரபேய ஸ்வரூபகம்னு இவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இவர் செந்தாமரை நிறத்தவராக இருக்கார். 4 முகங்களும் 8 கண்கள் வச்சுருக்கார். வேலு, நீலோத்பலம், புஷ்பபானம், அபயம்னு வலது கரங்கள்லேயும், வஜ்ரம், கரும்பு, வில்லு, சூளம் இதை இடது கரங்கள்லேயும் வச்சுருக்கார். ஆக 8 கரம் இவருக்கு. இடது காலை மடக்கிண்டும் வலது காலை பதிய வச்சுண்டு உக்காண்ட தாமர மலையரில் அமர்ந்திருக்கவராக இருக்கார். இவருக்கு சௌரபேய சுப்பிரமணியர் அப்படின்னு திருநாமம் உண்டாருது. அடுத்த ஸ்வரூபம் காங்கேயர்னு அழைக்கப்படுறார். அவருக்கான ஸ்லோகம் ஏகவக்திரம் திரணயனம் தாட்டிமீ குசுமப்பிரபம் கரண்ட முகுட்டோ பேதம் குக்குடோத்வஜதாரினம் நீலோத்பலதரம் தேவம் மகராரூಢமவ்யயம் பரசும் பூர்ண கும்பம் ச ஸ்வயஹஸ்தேன தாரினம் அரணிம் குக்குடம் வாமே காங்கேயம் சுபரூபினம் அப்படின்னு இவரை நம்ம பூஜிக்கிறோம். மாதுளம் பூ போன்ற செந்நிறம் உடையவராக இருக்கார். ஒரு முகம், 3 கண்கள், கரண்டை மகுடத்தோட கூடினவராக இருக்கார். சேவல் கொடியினராக இருக்கார். நீலோத்பல புஷ்பம் தரிச்சுருக்கார் சுவாமி. முதல்ல மேலே அமர்ந்திருக்கார். இடது கரங்களில் பரசு பூர்ண கும்பமும், வலது கரங்களில் அரணிக்கட்டை, நெருப்பு கடையை உபயோகிக்கப்படுற அரணிக்கட்டை, சேவலையும் தாங்கின்றிருக்கார். அழகுருவமுடையவராக இருக்கார். இவருக்கு காங்கேயர் என்ற நாமம் உண்டாருது. கங்கையிலிருந்து பிறந்ததுனால சுவாமிக்கு காங்கேயன்னு பெயர் பட்டிருக்கார். பீஷ்மரும் காங்கேயர் என்ற நாமம் அதனால தான் அவருக்கு வந்தது. கங்கை புத்திரனான வாசி தான். மூத்தவர் முருகன், இளையவர் பீஷ்மர்னு வரலாறு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால தான் பாரதத்தில் பீஷ்மர் சேனாதிபதி பட்டாபிஷேகம் செஞ்சு கொள்றதுக்கு முன்ன சேனாதிபதி தெய்வமான தனக்கு தமையனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்து சேனாதிபதி பட்டாபிஷேகம் செஞ்சுட்டதா வரலாறு நம்ம பாரதத்தில் பார்க்க முடியாது. இதோட நம்ம 5 ஸ்வரூபங்களை தியானிச்சிருக்கோம். மீதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஹ.